ஜூலை மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 13. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 17 வரை. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமைச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமைகளாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமைச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர். உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை, அவை பொன்னினும் பசும்பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார்.
அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். அன்புள்ள பரமபிதாவே, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. இரவு முழுவதும் எங்களை காத்து புது பலத்தோடு எழுப்பினீர். இன்று முழுவதும் நீர் என்னோடு இரும். எங்கள் கண்கள் காண்பதெல்லாம் உமது கிரியையாகட்டும். எங்கள் காதுகள் கேட்பதெல்லாம் உமது சத்தமாகட்டும். எங்கள் வாய் பேசுவதெல்லாம் உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும் உம்மை காண எனக்கு கிருபை தாரும். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உமது சமாதானத்தால் நிரப்பும். அனைத்து அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு கொண்டு செல்லும் வார்த்தைகள் இனிமையானதாக இருக்கட்டும். வீட்டில் உமது பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இன்று நாங்கள் பார்க்கும், கேட்கும், செய்யும் எல்லாவற்றிலும் உமது கரத்தின் வல்லமையை காட்டும். எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் பாரங்களை சுமந்து கொள்ளும். என் பயங்களை நீக்கும். நாளைக்கு என்ன தேவையோ அதை நாளைக்கு பார்த்து கொள்ளும். இன்று இரவு மட்டும் நிம்மதியாக தூங்க கிருபை செய்யும். நான் யாருக்காவது ஆறுதலாக இருந்தேனா, யாரையாவது காயப்படுத்தினேனா என ஆராய்ந்து பாரும். திருத்தும். இயேசுவே, என்னோடு இரும். அப்பா, உம்மை நம்புகிறேன். ஆவியானவரே, வழி நடத்தும். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். ஆண்டவன் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே, நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. அனைவரின் அன்பனை வாழ்த்திடவே ஆண்டவன் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல